AS10 என்ன சொல்றதுன்னா, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹார்வெஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் அசட்ஸை ஓகே நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸாக கன்வெர்ட் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் அசட்ஸை ஹார்வெஸ்டட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ். ஓகேவா? பயாலஜிக்கல் அசட்ன்றது நம்மளே ஒரு பயாலஜிக்கல் அசட் தான். ஓகே, கேரிங் அசட் அப்படின்றதுனா அமௌண்ட் என்னன்னா, amount at which asset is recognized after deducting any accumulated depreciation and accumulated impairment losses. சம் வரும்போது இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகே, ரேதர் தென் எக்ஸ்பிளைனிங் த டெர்மினாலஜிஸ் when it comes to சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இம்பேர்மெண்ட் லாஸ் அப்படின்னா ஓகேவா, கேரிங் அமௌண்ட் மைனஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட். இம்பேர்மெண்ட் லாஸ்னா என்ன? கேரிங் அமௌண்ட் மைனஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட். எம்சிக்யூல கேட்பான். டெப்ரிசியேஷன்னா என்னடா விஷயத்தா? சூப்பர் செல்லம். ஓகே, இது ஹை லெவலில் போதும். இங்கே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுவும் கவர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லஸ்ட்ரேஷன் 8. இந்த சம்ஸை தவிர தியரி மாதிரி வருது எதுன்னா, $1 $67.50. அப்போ 216 lakhsக்கு எவ்வளோ? எப்படி கண்டுபிடிக்கணும்? 216 into 1 divided by 67.5 கரெக்டா? அப்போ 3 பாயிண்ட் ஓகே இல்லடா. ஸோ இது வந்து அப்படின்னா என்ன? 3.2 lakhs dollars கரெக்டா? இது முதல்ல விஷயம். ஸ்டெப் 1 $3,20,000. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் லாஸ் என்ன? ஆக்சுவலாக 70.45 வந்து இயர் எண்ட் ஓடுது. அப்போது 70.45 minus 16 2.79. இப்போ நீங்கள் பாருங்க கண்ணா, ஒரு $3,20,000, அதாவது ஒரு டாலருக்கு ஐஎன்ஆருக்கு 2.95 rupees வந்து லாஸ். அப்போ 3.2க்கு எவ்வளோ? 9.44 9 lakhs சாரி 94,40,000 இவ்வளோ வந்து லாஸ். இது என்ன பண்ணணும்? ஸ்டேட் ஷுட் பி சார்ஜ் டு பிஎன்எல் அக்கௌண்ட். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு என்னைக்கு வாங்கினாங்களோ அந்த வாங்கின ருபீஸை வந்து யூஎஸ்டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 31/3/2020 எல்லா ஃபினான்ஷியல் இதையும் இது பண்ணுவோம். சாரிடா, 9,44,000 கரெக்டு. அப்புறம் இயர் ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் வரும்போது அதோட இயர் பார்த்தீங்கன்னா 70.45. அப்போ இட்ஸ் லாஸ் ஆஃப் $2.95. ஸோ ஒரு யூஎஸ்டிக்கே $2.95 லாஸ்னா அப்போ 3,20,000 எவ்வளோ? டாலருக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 9,44,000 rupees லாஸ். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? விஜயலக்ஷ்மி டைப் பண்ண ப்ராப்ளம் சொல்லுங்க. டைப் பண்ண ப்ராப்ளம். ஏஎஸ்12 வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக தியரியில் கேட்டிருப்பான். கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, சப்சிடி மூலமாகவோ இன்சென்டிவ் மூலமாகவோ டியூட்டி ட்ராபேக் மூலமாகவோ ஏதோ கிராண்ட்ஸ் ரிசீவ் தான் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. See, in the following terms are used in these standards with the meaning specified. Government refers to government agencies, similar bodies, whether local, national or international. The government grant ஓடது எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்க பார்த்தீங்கன்னா கண்ணா, எந்த கிராண்ட் நம்மளுக்கு வந்தாலுமே அது என்ன நம்மளுக்கு இன்கம் தானே. அதை பிஎன்எல்ல காமிச்சிடணும். இல்லைன்னா அதர் இன்கம் அப்படின்ற ஹெட்ல காமிச்சிடணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, சப்போஸ் நான் இப்போ தான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னுமே ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகல, அப்போது எனக்கு கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சலுகைகள் மாதிரி, அது என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீமில் நம்ம வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது கிராண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் ரிசர்வ்ன்றது என்னது? டிவிடெண்டாகவும் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எடுத்துக்கூடாது, வேற எந்த விதமான விஷயத்துக்கும் எடுத்துக்கூடாது. ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருத்து, போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் கிட்டேருந்து சப்சிடி வாங்குறோன்னா அந்த சப்சிடி அந்த இன்சென்டிவை வந்து பிஎன்எல்ல இன்கமாக காமிக்கணும். நான் இப்போ தான் இண்டஸ்ட்ரியே ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு டிக்கு போட்டிருக்கேன், இப்போ தான் கால் வைக்க போகிறேன் அந்த ப்ரொடக்ஷன்லேயே. அப்படின்னா அப்போ கவர்மெண்ட் எனக்கு ஒரு சலுகை கொடுக்கறதுனா அதை என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி எனி கிராண்ட்ஸ் ரிலேட்டட் டு டெப்ரிஷியபிள் அசட்ஸ் அதை என்ன பண்ணணும்னா பிஎன்எல் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டிஃபர்ட் இன்கமாக காமிக்கிறோம். சொல்லுமா இதை வந்து நான் வந்து ஞாபகம் இல்லை, நம்ம புக்லேருந்து எடுத்தேன்னா சிஏ புக்லேருந்து எடுத்தேனான்னு தெரில, ஆனால் இது நல்லா இருந்தது இந்த ப்ரெசன்டேஷன், அதனால எடுத்தேன். அதே மாதிரி டெப்ரிஷியபிள் அசட்ஸ்க்கு அதை என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கிறோம். நான் டெப்ரிஷியபிள் அசட்ஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் ரிசர்வில் காமிச்சிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா கண்ணா? புரிஞ்சுது எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? நாலே விஷயம் சொல்லமா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு, அப்போ எனக்கு ஒரு சலுகை கிடைக்கிறதுனா பிஎன்எல் இன்கமாக காமிச்சிடணும். இப்போ தான் கால் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ தான் வந்து பிள்ளையார் சொல்லி போடுறேன், அப்போ எனக்கு கவர்மெண்ட் கிராண்ட் கொடுக்குறோன்னா கேபிட்டல் ரிசர்வில் ட்ரீட் பண்ணும். டெப்ரிசியபிள் அசட்ஸ்க்கு கிராண்ட்ஸ் கிடைக்கிறதுனா அதை பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெஃபர்ட் இன்கமாக காமிக்கணும். நான் டெப்ரிஷியபிள் அசட்ஸ்க்கு வந்து வருதுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், கேபிட்டல் ரிசர்வாக ட்ரீட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். 1 2 3 4. அக்ஷயா இல்லஸ்ட்ரேஷன் 9 படிடா சொல்லுமா. கேக்குது செல்லம், படிடா. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து 80 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க சப்சிடி இன் பேக்வர்ட் ஏரியா ஃபார் செட்டிங் அப் அ ஃபேக்ட்ரி. செல்லம், ஃபேக்ட்ரிக்கு வாங்குறாங்க. இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? ஃபேக்ட்ரினா நான் அப்போ தான் கால் எடுத்து வைக்கிறோங்க, அப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் அ கேபிட்டல் ரிசர்வ். அவ்வளோதான் ஆன்சர். 2 மார்க்கு. ஓகேவா செல்லம்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 2 மார்க்ஸ்டா. ம். இப்போ பிக் பாக்ஸ் லிமிடெட் ஸ்டார்ட் அப் பர்ச்சேஸ்ட் ஆன் ஏப்ரல் 12 ஃபர்ஸ்ட் 2020 மிஷன் வர்த் rupees 44 lakhs 85,000 இன் ரிலேஷன் விச் ஒரு கிராண்ட் கிடைக்கிறது. கம்பெனி இந்த கிராண்ட்டை கேபிட்டல் ரிசீட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. கேபிட்டல் ரிசீட்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? லயபிலிட்டி, லாங் டேர்மான இதுவா லயபிலிட்டியில் காமிக்கிறாங்க. சரியா? இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் இதோட மிஷின் வந்து 4 வருஷம் கழிச்சு 15,36,000 அப்படின்ட்டு ரியலைசபிள் வேல்யூ எஸ்டிமேட் பண்ணுறாங்க. கிராண்ட் வந்து ஆனால் ரீஃபண்டபிள், பிகம்ஸ் ரீஃபண்டபிள் இஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனி. நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணா, ஒரு கிராண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சில பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியா? கம்பெனிஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா கிராண்ட்டை திருப்பி வாங்கிடுவாங்க கவர்மெண்ட்டை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் ஓகே தான், மிஷின் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு டெப்ரிசியேஷன் பண்ணுவேன் இல்லையா, அது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் 2023 2022 ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் எப்படி நீ கால்குலேட் பண்ணுவ? நம்மளோட டெப்ரிசியேஷன் கான்செப்ட் தான், எப்படி கால்குலேட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. 2022 23
2023 24. ஓகேவா? நார்மல் நார்மல் சம் தானே சொல்லுமா, அது ஒன்றும் ஈஸி தான். முதல்ல அவங்களோட நெட் காஸ்ட் ஆஃப் த மிஷின் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4485 ஃபஸ்ட்டு. எப்போ வாங்குறாங்க? 1 கிராண்ட் எவ்வளோ கிடைக்கிறது? 735. நெட் காஸ்ட் எவ்வளோ? 3750 கிடைக்கிறது. அதில் ஏப்ரல் 2020லேருந்து அடுத்த வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இதில் திஸ் டிவைட் பை 4 இயர்ஸா, 4 போட்டோம்னா சி இது வந்து எப்படின்னா 1536 மைனஸ் பண்ணிட்டு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். இது கிட்டத்தட்ட ஸ்கிராப் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்கிராப் 15 lakhs. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அந்த பர்ச்சேஸ் ஆஃப் த மிஷினரி மைனஸ் ஸ்கிராப் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஞாபகம் இருக்காடா? 11th படிச்சிருப்பீங்களே டெப்ரிசியேஷன் லெசன்ல. இப்போ படிச்சோமே டெப்ரிசியேஷன் லெசன் மாடியூல் 1ல ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ரீகலெக்ட் பண்ண முடியுதா எல்லாரும் இல்லையோ? ஸோ 3750 மைனஸ் 1536 டிவைட் பை 4 பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா 2214ன்றது இது மைனஸ் இது ஃபர்ஸ்ட் இயர் தான் எடுத்தா. அவன் என்ன கேட்குறான்? அவனுக்கு எப்போ டெப்ரிசியேஷன் வேணுமா? 2022 23 அண்ட் 2020 அதர் ஸ்டேட்டஸ் தான் வேணும். அப்போ இந்த 2 வருஷத்துக்கு 5553 553 ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு நெட்டாக எவ்வளோ வரும்? 2643. ரீஃபண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா the grant becomes refundable as a startup company failed to complete. கிராண்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்றான். இப்போ கொடுத்து டிடக்ட் பண்ண கிராண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்க, நான் திருப்பி ஆட் பேக் பண்ணானா ரிவைஸ் புக் வேல்யூ என்ன? 3378. இது வரைக்கும் யாருக்கு டவுட்டா பாருங்க. டவுட் இல்லை. அப்போ ரிமைனிங் டெப்ரிசியேஷன் ஓகே சொல்லலாம். ரிமைனிங் டெப்ரிசியேஷன் என்ன? 3378 மைனஸ் 1536 ஆட் பேக் பண்ணி ரிமைனிங் வந்து திருப்பி 2 வருஷம் தானே இருக்கு கரெக்டா? அந்த 2 வருஷத்தை வந்து திருப்பி 921 920 போனா 1536 இஸ் யுவர் நெட் டெப்ரிசியேஷன். புரிஞ்சுதா? 2 வருஷத்தோடது 1536 will be a அப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னா என்னோட ரிவைஸ்டு புக் வேல்யூ வந்து 3378, என்னோட 2022 டெப்ரிசியேஷன் 921, 2023 24. ஏன் இதெல்லாம் நடக்கிறதுனா அவன் இனிஷியலாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ரீஃபண்டை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி யூட்டிலைஸ் பண்ணாததுனால கவர்மெண்ட் திருப்பி கிராண்ட்டை என்கிட்ட கொடுத்துரு, நீ நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணல ஸ்டார்ட் அப்பு. அந்த மாதிரி எப்போ தெரியுமா நடக்கும்? இவங்க அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவ் வந்து இனிஷியலாக அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிற டேட்டாவோட எங்கேயாவது மாறுதல்கள் இருந்ததுன்னா அண்ட் இஃப் இட் இம்பேக்ட்ஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளெலாம் ரீஃபண்டை திருப்பி வாங்கிடுவாங்க. அதுதான் இந்த சம். என்ன டவுட் இருக்கா? நார்மல் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் கண்ணா, வேறு எதுவுமே இல்லை. இங்கே ஆட் பண்ணி திருப்பி ரீஃபண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஆட் பேக் பண்ணுறது அவ்வளோதான். டைப் 2 ப்ராப்ளம் கண்ணா. இது ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தது. 2016லேயோ 2015லேயோ அந்த இது வந்தது. இல்லஸ்ட்ரேஷன் 10 நம்ம வச்சுக்கோங்க. சிலமா நான் இல்லஸ்ட்ரேஷன் 10ஓட இன்னைக்கு முடிக்கிறேன் சரியா? பாரோயிங் காஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் ஏஎஸ் முடிச்சிடுறேன். இது வரைக்கும் நான் இன்னைக்கு முடிக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் இல்லை உங்களுக்கு, நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. 1 2 ஓகே வேணாம் பரவாயில்ல, இது இப்படியே இருக்கட்டும். இது நான் வந்து சிஏலேருந்து எடுத்தேன்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. பாரோயிங் காஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபுல் கான்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வி வில் கோ டு சம்ஸ். சரியா? ஸோ இது இது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, சூப்பர் செல்லம். ம்
ஆயிஷா புரிஞ்சுதாடா? இஷா, அக்ஷயா, அஸ்வினி. அஸ்வினி இல்ல. ஸ்ரேயா, வர்ஷிதா, விஜயலட்சுமி. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். அதனால நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நல்லா பாருங்க. ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டிக் டு ஸ்டடி மெட்டீரியல் நல்லா பாருங்க. சூப்பர் செல்லம். ஓகே, நம்ம 8 to 9 மீட் பண்ணலாம். ம். ஓகே செல்லம். இது லாக்கு மட்டும் இப்போ 6:30க்கு கிளாஸ் இருக்கு. 6:30 to 7 o'clock. வர்ஷிதா, அக்ஷயா. இன்னைக்கு ப்ராஸ்பெக்டஸ் ஆரம்பிக்கிறேங்கண்ணா நான். வர்ஷிதா, அக்ஷயா. ஓகே செல்லம்மா. ஆயிஷா தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. அஸ்வினி இல்லை. வர்ஷிதா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. விஜயலக்ஷ்மி தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம். ம். பை கண்ணா. தேங்க்யூ.